வைசேஷியம் இந்திய மெய்யியலின் 6 மரபுகளில் ஒன்று. இது அணு கொள்கைக்கும் பன்மை உண்மைக்கும் பெயர் பெற்றது. பல மெய்யியல்கள் இருப்பது பற்றி மட்டும் பேசும். ஆனால் வைசேஷிகம் இல்லாதது பற்றியும் பேசுகிறது. முழு உண்மையை அறிய இருப்பதும் இல்லாததும் இரண்டையும் அறிய வேண்டும் என்று இது கூறுகிறது. மேற்கத்திய மெய்யியலில் இல்லாமை என்பது ஒரு மறுப்பு மட்டுமே. ஆனால் வைசேஷிகத்திற்கு இல்லாமை ஒரு உண்மை. ஒரு மேஜையை பார்க்கிறீர்கள், அதில் ஆப்பிள் இல்லை. அந்த ஆப்பிள் இல்லாமை ஒரு தகவல், அது உண்மையானது. இந்த அறிவுக்கு ஒரு பொருள் இருக்க வேண்டும். எனவே இல்லாமையும் ஒரு பொருள்தான். இது வைசேஷிகத்தின் மிக ஆழமான கருத்து. வைசேஷிகம் இல்லாமையை 4 வகையாக பிரிக்கிறது. முற்கால இல்லாமை, ஒரு பொருள் உருவாவதற்கு முன் அது இல்லாமல் இருப்பது. களிமண்ணில் பானை உருவாவதற்கு முன் அந்த பானை இல்லை. இந்த இல்லாமைக்கு தொடக்கமில்லை. ஆனால் பானை உருவானவுடன் அந்த இல்லாமை முடிகிறது. இரண்டாவது, பின்கால இல்லாமை. ஒரு பொருள் அழிந்த பிறகு அது இல்லாமல் இருப்பது. பானையை உடைத்தால் அந்த பானை இல்லை. இந்த இல்லாமைக்கு தொடக்கம் உண்டு, ஆனால் முடிவில்லை. உடைந்த பானை மீண்டும் அதே பானையாக வராது. மூன்றாவது, முழு இல்லாமை. எப்போதும் இல்லாத ஒன்று, எந்த காலத்திலும் இல்லாதது. உதாரணமாக, நெருப்பில் நீரில்லை என்பது. இதற்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. இது நிரந்தரமான இல்லாமை. நான்காவது, பரஸ்பர இல்லாமை. ஒன்று மற்றொன்று இல்லை என்பது. பானை துணி இல்லை, துணி பானை இல்லை. ஒவ்வொரு பொருளும் மற்ற பொருளிலிருந்து வேறுபட்டது. இதுவே பன்மை உலகை தனித்தனியாக வைத்திருக்கிறது. இல்லாமையை எப்படி அறிவது? இல்லாமையை புலன்களால் அறிய முடியுமா? இது ஒரு பெரிய விவாதம். வைசேஷிகம் கூறுகிறது, ஆம், நாம் இல்லாமையை பார்க்கிறோம். ஒரு தரையை பார்க்கிறோம், அதில் பானை இல்லை. நாம் தரையை பார்க்கிறோம், அதனுடன் பானை இல்லாமை என்பதையும் பார்க்கிறோம். இது ஒரு தனி வகை பார்வை. 3 காரணங்களுக்காக இல்லாமை முக்கியமானது. முதலாவது, படைப்பை விளக்குவதற்கு. பானை களிமண்ணில் முன்பே இருந்தது என்று பலர் கூறுவர். வைசேஷிகம் அதை மறுக்கிறது. பானை முன்பு இல்லை, பின்புதான் உருவானது. இதனால்தான் குயவனின் உழைப்புக்கு பொருள் இருக்கிறது. இரண்டாவது, பொருளின் வேறுபாட்டை நிலைநிறுத்துவதற்கு பரஸ்பர இல்லாமை ஒவ்வொரு பொருளுக்கும் எல்லை கோடுகளை வரைகிறது. இதனால் உலகம் ஒன்றாக கலந்து போகாமல் இருக்கிறது. மூன்றாவது, விடுதலையை விளக்குவதற்கு வைசேஷிகத்தின் மிக உயர்ந்த குறிக்கோள் துன்பமில்லாத நிலை. இந்த விடுதலை நிலை என்பது துன்பத்தின் முழு இல்லாமை ஆகும். இல்லாமை என்பதின் வழியாகவே மிக உயர்ந்த ஆன்மீக இலக்கு விளக்கப்படுகிறது. வைசேஷிகத்தின் இல்லாமை கோட்பாடு மிக ஆழமானது. இல்லாதது என்பதும் ஒரு பொருள்தான் என்று இது கூறுகிறது. இருப்பதைப் போலவே இல்லாததையும் நாம் அறிய வேண்டும். இல்லாமையை புரிந்து கொள்வதன் வழியாகத்தான் மாற்றத்தையும் அழிவையும் பொருட்களின் தனித்தன்மையும் நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். நமது அறிவு என்பது இருப்பதை பற்றியது மட்டுமல்ல, இல்லாததை பற்றியதும் கூட.